ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீட்டில் உள்ள இந்த ரெண்டு பொருளை வச்சு, அதாவது பாசிப்பருப்பையும் உளுந்தையும் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரெசிபி இருக்கும். வாங்க இப்போ இந்த ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பை வந்து 3/4 கப் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு அளந்துக்கிறேன். இதுலேயே 1/4 கப் அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துக்கிறேன். மொத்தமாக பாசிப்பருப்பு உளுந்து ரெண்டுத்தையும் அளந்து ஒரே கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியில் ஒரு 4 மணி நேரத்துக்கு நம்ம வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பையும் உளுந்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவே நம்ம சேர்த்துட்டு நல்லா 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்தாச்சு. பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் வெறும் பருப்பை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். உளுந்து வடைக்கு நம்ம எப்படி பருப்பு அரைப்போமோ நல்லா நைஸாக மாவை அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைக்கணும். அதே மாதிரி நல்லா கெட்டியாகவும் மாவு வந்து அரைச்சி எடுக்கணும். தண்ணி ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து அரைங்க. நம்ம உளுந்து வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும் அப்படின்றதுனால அரிசி மாவு ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2-3 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம், கொத்தமல்லி அதிகமாகவே சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டு செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட. நம்ம கொஞ்சம் மெது போகட மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம் அப்படின்றதுனால வெங்காயம் நிறையா இருந்தால் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா மெது பகோடா மாதிரி போட்டுக்கிறேன். பெருசாக போடுறத விட சின்ன சின்னதாக இந்த மாதிரி வந்து நம்ம போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக் வந்து சாப்பிடவே. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம வந்து கலந்து கொடுக்கும்போது ஈவனாக ஒரே மாதிரி கலர் மாறி நல்லா வெந்தும் வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வெந்து வந்துருச்சு. மேலே கலரும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடி கரண்டியில் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரானே நல்லா வடிஞ்சு வந்துடும். அப்போ சாப்பிட ஸ்நாக் எண்ணெயே இல்லாமல் இருக்கும். மாவு அரைக்கும் போது மட்டும் நீங்கள் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு. ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் எண்ணெய் வந்து குடிச்சிரும். நல்லா மொறுன்னு சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ஒரு மெது பகோடா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பாசிப்பருப்பு உளுந்து வச்சு நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். மேலே வந்து மொறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் பாசிப்பருப்பும் உளுந்து இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.